Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் இருக்கிற கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக்ஷனில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், தியரம்ஸ் வித் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு லீனியர் ஸ்பேஸ் எல் அண்ட் எல் டேஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் மேப்பிங் நான் கொடுக்குறேன் எல் இன்டூ எல் டேஷ். அதை தான் நம்ம டீன்னு சொல்ல போகிறோம். இந்த டீயை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி ஆஃப் ஒய் அண்ட் t of alpha x is equal to alpha into t of x. அதாவது addition and scalar multiplication போட்டிருக்கோம். இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரே கண்டிஷனாவும் நம்ம ஃப்ரேம் பண்ணி சொல்லலாம். t of alpha x plus beta y is equal to alpha into t of x plus beta into t of y ன்னு சொல்லலாம். அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரே கண்டிஷனா நம்மளுக்கு மாறிடும். addition and scalar multiplication. So இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லைன்னா இந்த சிங்கிள் கண்டிஷன் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த டீன்ற மேப்பிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். let L and L dash be linear spaces with the same system of scalars. நம்ம அந்த ஸ்கேலார் எடுக்கிறோம் இல்லையா, ஆல்பா பீட்டா இதெல்லாமே வந்து L and L dashக்கு சேம் ஃபீல்ட்ல இருந்து எடுத்துக்கணும் நம்ம ஸ்கேலார்ஸ். A mapping T of L into L dash is called a linear transformation if it satisfies the conditions T of x plus y is equal to T of x plus T of y and T of alpha x is equal to alpha into T of x, or equivalently T of alpha x plus beta y is equal to T alpha into T of x plus beta into T of y. So linear transformation நம்ம மேப்பிங்கை சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை கம்பைன் பண்ணி இந்த சிங்கிள் கண்டிஷனாக சொல்லிட்டாலே அந்த டீன்ற மேப்பை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் லீனியர் ஸ்பேஸ் இன்டூ அனதர் இஸ் a homomorphism of first space into second space. T preserves the origin. Homomorphism condition நம்மளுக்கு இதே மாதிரி தான் வரும். அதனால linear transformation of one linear space to anotherன்றதை நம்ம என்னன்னு சொல்லலாம், homomorphism from first space to second space ன்னு சொல்லலாம். And இந்த Tன்ற linear transformation preserves the origin. Originனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா T of 0 போட்டிங்கனாக்கா T of 0 into 0 that is equal to 0 into T of 0. அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி போட்டிங்கன்னா T of 0 is equal to என்னன்னு கிடைச்சிருது 0. அதாவது T of 0 is equal to 0ன்னு கிடைச்சதுன்னா T preserves the origin. அதே மாதிரி T preserves the negatives-ன்னு சொல்லியிருக்காங்க. T preserves the negatives அப்படின்னாக்கா என்ன ப்ரூவ் பண்ணும், T of minus x ஓட வேல்யூ is equal to minus T of x-ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இங்க பாருங்க T of minus x-ன்றதை எப்படி எழுதிக்கலாம், T of minus 1 into x. minus 1 நம்மளுக்கு ஸ்கேலார் வெளியில எடுத்துடலாம், minus 1 into T of x, அப்போ minus T of x-ன்னு வந்துடும். So T preserves origin அப்படின்னா T of 0 is equal to 0. T preserves negatives அப்படின்னா T of minus x is equal to minus T of x. So linear transformation இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் அந்த அடிஷன் அந்த கண்டிஷன் இருக்கிற அந்த T of alpha x plus beta y is equal to alpha into T of x plus beta into T of y கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா linear transformation ஐடியா கிளியர் ஆயிடும். அடுத்தது அந்த linear transformation ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். அண்ட் அது இந்த Tன்றது நம்மளுக்கு preserves origin and negatives. இப்போ கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடியா பார்க்கலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொன்னோம், நம்ம ஏற்கனவே ரெண்டு லீனியர் ஸ்பேஸ் எடுத்து ஒரு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு லீனியர் ஸ்பேஸுக்கு மேப்பிங் டிஃபைன் பண்ணி
அந்த மேப்பிங்க்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த டீன்றதை நம்ம என்னன்னு சொன்னோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா n and n டேஷ்ன்றது நார்மல் லீனியர் ஸ்பேஸா எடுத்துக்க போறோம். நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னும் போது அது ஆல்ரெடி நம்மளுக்கு என்னவா இருக்கும், லீனியர் ஸ்பேஸா இருக்கும். இது போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நார்மல் லீனியர் ஸ்பேஸ் ஆல்ரெடி லீனியர் ஸ்பேஸா இருக்கிறதுனால இப்போ நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணலாம். அப்ப nலேருந்து n டேஷுக்கு நான் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றேன். t from n to n dash. இப்போ இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், t of alpha x plus beta y is equal to alpha into t of x plus beta into t of y. இதுல x and y ரெண்டும் நம்மளுக்கு எங்க இருக்கும், x y இது ரெண்டும் நம்மளுக்கு n ல வந்துரும். and t of x t of y எல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்கும், n டேஷ்ல இருக்கும். ஆல்பா பீட்டான்றது நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்கேலார்ஸ். ஸோ இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், அடுத்த ஸ்டெப்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ கண்டினியூஸ் நான் சொல்லணும் அப்படின்னாக்க மெட்ரிக் ஸ்பேஸ் n into தி மெட்ரிக் ஸ்பேஸ் n டேஷ்னு சொல்லணும். அப்ப nல இருந்து நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், xn converges to x. இப்ப nல இருந்து n டேஷ்க்கு நான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றேன் இல்லையா, t from n to n டேஷ்ன்றதை நான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்ப நான் வந்து இதை கண்டினியூஸ்ன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இதை கண்டினியூஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னாக்க இப்போ இதை கண்டினியூஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க nல இருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் xn. இந்த xn வந்து கன்வர்ஜஸ் டு x இன் n-ஆ இருந்துச்சு அப்படின்னா இதோட இமேஜ் t of xn கன்வர்ஜஸ் டு t of x அப்படி வந்துச்சு, இது n டேஷ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், continuous linear transformation சொல்லிடலாம். ஆல்ரெடி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த ஐடியா சொல்லியிருக்கோம், t of alpha x plus beta y is equal to alpha into t of x plus beta into t of y. இப்போ கண்டினியூஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், xn converges to x in n-ஆ இருந்து அதோட இமேஜ் t of xn converges to t of x in n dash-ஆ இருந்துச்சு அப்படின்னாக்க the t is said to be continuous linear transformation அப்படின்னு சொல்லிடலாம். Next theorem, let n and n dash be normed linear spaces, t a linear transformation of n into n dash, then the following conditions on t are all equivalent to one another. First condition, t is continuous. Second வந்து t is continuous at the origin. Third பாத்தீங்கன்னா there exists a real number k greater than or equal to 0 with the property that norm t of x is less than or equal to k times norm x for every x belongs to n. Fourth condition, s is equal to collection of all x such that norm x is less than or equal to 1 is a closed unit sphere in n, then its image t of s is bounded set in n dash. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம், அப்புறமா நம்ம இதுல வந்து 4 கண்டிஷன் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈக்குவலண்ட்னா என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்க ஒன் இம்ப்ளைஸ் 2, அப்புறம் 2 இம்ப்ளைஸ் 1, அடுத்தது 2 இம்ப்ளைஸ் 3, 3 இம்ப்ளைஸ் 2, அப்புறம் 3 இம்ப்ளைஸ் 4, 4 இம்ப்ளைஸ் 3. இந்த மாதிரிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கண்டிஷனை ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனா நம்ம ஐடியாவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரூஃபுக்கு போகலாம். இப்போ டி இஸ் கண்டினியூஸ், டீன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டி ஃப்ரம் என் இன்டு என் டேஷ், ரெண்டும் நார்மல் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம், டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் plus beta y is equal to
alpha into t of x plus beta into t of y. இப்போ இதை கண்டினியூஸ் நான் சொல்லணும் அப்படின்னாக்க என்ன ப்ரூவ் பண்ணலாம்? இது கண்டினியூஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க என்ன சொல்லணும்? நான் nல இருந்து ஒரு சீக்வன்ஸ் xn tends to x எடுத்துட்டீங்க அப்படின்னா n டேஷ்ல அதோட இமேஜ் எப்படி இருக்கும்? t of xn converges to t of xn வரும். இப்படி சொன்னோம்னா அது என்னன்னு சொல்லிடலாம்? கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? செகண்ட் கண்டிஷன் நான் போடுறேன். இப்ப செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? கண்டினியூஸ் at the origin. அப்ப இந்த நம்ம xnன்ற சீக்வன்ஸ் இங்க எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த சீக்வன்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா xn converges to 0ன்னு எடுத்துக்கணும் ஆரிஜின்றதுனால. அப்ப கண்டிஷன் நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்னா xn converges to x இருந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா t of xn converges to t of xn வரும். இந்த மாதிரி வரும் கண்டினியூஸ் அப்படின்னாக்க. கண்டினியூஸ் at origin அப்படின்னாக்க எப்படி எடுத்துக்கலாம்? xn converges to 0 implies t of xn converges to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது செகண்ட் கண்டிஷன். கண்டினியூஸ் at the origin. தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் கண்டிஷன் நம்மளுக்கு there exists k greater than or equal to 0 such that norm t of x is less than or equal to k times norm x. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து தேர்ட் கண்டிஷன் ஃபார் ஆல் x belongs to n இருந்துச்சு அப்படின்னா. ஃபார் ஆல் x belongs to n t of x எல்லாம் எங்க இருக்கும்? n டேஷ்ல இருக்கும். இதான் வந்து தேர்ட் கண்டிஷன். இப்போ ஃபோர்த் கண்டிஷன் பாருங்க. ஃபோர்த் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க எஸ்ன்றது நம்மளுக்கு nல இருக்கு. t from n into n dash. nல இருந்து n டேஷ்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து எஸ்ன்ற க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர் இருக்கு அப்படின்னா n டேஷ்ல எப்படி இருக்குமா? t of s இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பவுண்டடா இருக்கும். அதான் வந்து ஃபோர்த் கண்டிஷன். எஸ்ன்றது க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியரா இருக்கு. க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட இமேஜ் t of s is bounded in n dash அப்படின்றது தான் நம்ம ஃபோர்த் கண்டிஷன்ல ப்ரூவ் பண்ணோம். இந்த க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர்னா என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ சென்டர் வச்சு 1 ரேடியஸ் வச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பியர் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இது nல இருக்கும். இதோட இமேஜ் வந்து இதான் நம்மளுக்கு க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர். அதாவது எல்லா எக்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஆரிஜின் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஆரிஜின் அப்படி போட்டீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? norm x minus 0 is less than or equal to radius value நம்மளுக்கு என்னது 1. அதாவது norm x is less than or equal to 1. அப்ப என்ன பாயிண்ட்னாலும் அந்த ஸ்பியர்ல எடுக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுது ஆரிஜினுக்கு நோட் பண்ணும்போது which is less than or equal to 1 இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு எங்க வந்துரும்? அந்த ஸ்பியருக்குள்ளார வந்துரும். இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த யூனிட் ஸ்பியர்ல இருக்க எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இது எஸ் வந்து nல இருந்துச்சு அப்படின்னா அதோட இமேஜ் t of s is bounded in n டேஷ்னு இருக்கணும். இதான் வந்து ஃபோர்த் கண்டிஷன். இப்போ 4 கண்டிஷன் நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம ஈக்குவலன்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணலாம். ஈக்குவலன்ட்னு சொல்லணும்னா ஒரு இதை அசைன் பண்ணிட்டு இன்னொன்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்தது இன்னொன்னு அசைன் பண்ணி அடுத்ததை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்ல 1 implies 2. 1 implies 2. ஃபர்ஸ்ட் 1 அசைன் பண்ணிக்கலாம். 1ன்றது என்ன நம்மளுக்கு? t is continuous. என்ன ப்ரூவ் பண்ணோம்? t is continuous at the origin. அப்ப 1 implies 2 அப்படின்னாக்க இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண போறேன். 1 implies 2 அப்படின்னாக்க
let us assume the condition, assume that 1 and to prove that 2. இதான் இதோட ஐடியா. 1 implies 2 கான ஐடியா. அப்ப 1 implies 2னாக்க இதை அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு t is continuous. To prove that t is continuous at the origin. t continuousனா நம்மளுக்கு ஐடியா தெரியும். t continuousனா என்ன ஐடியா? t continuousனா t from n into n dash இருக்கிறது நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம் நம்ம? இதுல இருந்து ஒரு சீக்வன்ஸ் xn converges to xn எடுத்துக்குவீங்க. that implies இதுல இருந்து என்னவா இருக்கும்? அந்த இமேஜ் t of xn converges to t of x வரும். ஸோ இதான் நம்மளுக்கான ஐடியா. t கண்டினியூஸா இருக்கும்போது இதான் t is continuousனா இதை அசீம் பண்ணிக்கிறீங்க. இதை அசீம் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு இங்க x இருக்கிறதுல t is continuous at the originன்றது தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்தா போதும். எக்ஸ்ன்றதை நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும், ஆரிஜின் 0ன்னு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து இங்க அப்ளை பண்றோம். அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன், ஆரிஜின். அப்ப xn கன்வர்ஜஸ் டு 0னா ஆட்டோமேட்டிக்கா t of xn கன்வர்ஜஸ் டு 0. அப்ப t of 0 is equal to 0. ஓகேவா? xn கன்வர்ஜஸ் டு 0வா இருந்தா என்ன ப்ரூவ் பண்ணோம்? t of xn கன்வர்ஜஸ் டு 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப xn கன்வர்ஜஸ் டு 0ன்னு எடுத்துக்கங்க. அந்த கண்டினியூஸ் ஐடியாவை யூஸ் பண்ணும்போது t of xn converges to 0ன்றது தெரிஞ்சிரும். ஸோ t of xnக்கு converges to 0ன்னு சொல்லியிருக்கிறதுனால t of 0 is equal to 0ன்னு வந்துடும். ஸோ t is continuous at the origin. செகண்ட் proof 2 implies 1. 2ன்றது நம்மளுக்கு தெரியும். t is continuous at the origin. Let us assume that t is continuous at the origin. To prove that 1ன்றது t is continuous. நம்ம இப்ப சொன்ன அதே ஐடியா தான். continuous at originனாக்க என்ன அர்த்தம் நம்மளுக்கு? xn converges to 0வா இருந்துச்சு அப்படின்னா t of xn converges to 0. இதான் நம்மளோட ஐடியா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம t is continuous நான் ப்ரூவ் பண்ணோம். அப்ப t is continuousனா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? t is continuousனா என்ன அர்த்தம்? இதுல இதை அசியூம் பண்ணி இதை எடுத்துக்கோம் நம்ம. t is continuousனா என்ன எடுத்துக்கணும் assumption? xn converges to xn எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம்? t of xn converges to t of xn ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அப்ப இந்த அசம்ஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? xn converges to xன்றது xn minus x converges to 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுதான் நான் வந்து இங்க எடுத்துட்டு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் எனக்கு எப்படி மாறுது? xn converges to x இருந்துச்சு அப்படின்னா that implies xn minus x converges to 0. ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்றோம். திருப்பி இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். t of xn converges to 0. So t of xn minus x converges to t of 0 is equal to 0. அப்ப t of xn minus x converges to 0. அப்ப t of xn minus t of x. So that converges to 0. அப்ப t of xn converges to t of x என்ற ஐடியா வந்துடும். இது எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா tன்றது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கிறதுனால அது மாதிரி உள்ள நம்ம மல்டிப்ளை பண்றோம். So therefore t is continuous அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் ப்ரூஃப் 2 implies 3. Let us assume that 2 to prove that 3. இப்ப 2ன்றது t is continuous at origin. Third வந்து norm tx is less than or equal to k times norm x for every x belongs to n அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டியதுல நம்ம மாத்தி அசைன் பண்ணிக்கலாம். எப்படி அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா there is no case such that இந்த less than or equal to condition இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்க போறோம். So there is no case satisfies the condition, ஒரிஜினல் கண்டிஷன் இருக்கு இல்லையா? இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு கேவும் எக்ஸிஸ்ட் ஆகலன்றது அசம்ஷனா எடுத்துக்கிறேன்.
இப்ப எந்த ஒரு கேவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரல அப்படின்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த less than or equal toன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரலன்னு அர்த்தம். ஸோ அப்ப கண்டிஷன் எப்படி மாறும்? there is no k such that satisfies the condition norm tx is less than or equal to k times norm xன்றது எப்படி வரும் நம்மளுக்கு? there exists some positive integer n satisfies the condition அந்த less than or equal toன்றது என்னன்னு வந்துரும் எனக்கு greater than வந்துரும் அந்த n. அப்ப அந்த k மாதிரி ஒரு கண்டிஷன் வரல அப்படின்னாக்க வேற ஏதோ ஒரு n வந்து satisfies the condition norm tx n is greater than n times norm xn for every x n belongs to n. ஸோ இந்த இதுல n இன்ட்டு நாம் எக்ஸ்ன்னு லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கலாம் நம்ம. ஏன்னா டீன்றது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால அது வந்து நம்மளுக்கு அது இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு டிஎஃப் எக்ஸ். அப்போ ஸ்கேலரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலையும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த n டைம்ஸ் xnன்றது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ t of xn divided by n times norm xn is greater than 1. இப்போ அந்த உள்ள இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, xn divided by இந்த xn divided by n into xn norm xnன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், yn நான் எடுத்துக்கிறேன். அப்ப உள்ள வந்து எப்படி இருக்கும், yn converges to 0 அப்படின்னாக்க t of yn எப்படி இருக்கும் எனக்கு, yn converges to 0ன்னு நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா t is continuous at origin என்ன கண்டிஷன், t continuous at origin னா 0 அப்படின்னாக்க என்ன அர்த்தம் நம்மளுக்கு, yn converges to 0ன்னா அதோட இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், t of yn converges to 0ன்னு வரணும் இல்லையா. இப்ப நம்ம இந்த ynன்றது எப்படி அசீவ் பண்ணியிருக்கோம், xn divided by n times norm xn ன்னு எழுதியிருக்கோம். ஸோ t of yn எப்படி வரும் நம்மளுக்கு, இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது norm t of yn is greater than 1ன்னு கிடைக்கும். ஸோ yn converges to 0 as n tends to infinity னா நம்மளுக்கு t of yn எப்படி இருக்கு பாருங்க, t of yn வேல்யூ நம்மளுக்கு எப்படி வருது, greater than 1ன்னு வருது. ஸோ greater than 1ன்னு வர்றதுனால நம்ம வந்து அந்த வேல்யூ not tends to 0ன்னு வந்துடும், does not tends to 0. இப்ப norm t of yn does not tends to 0. இப்ப t is not continuous at the origin. அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு k இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வருதுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா t வந்து கண்டினியூஸ் அட் ஆரிஜினா வரணும். இந்த மாதிரி ஒரு k வரலன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க இந்த tயே என்னவா இருக்காது, கண்டினியூஸ் அட் ஆரிஜினா இருக்காது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு k வரல அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது கிரேட்டர் தான் மாறும், இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கலாம். அப்ப t of yn கிரேட்டர் தான் 1. இப்ப yn கண்டிஷன் டென்ஸ் டு 0 அப்படின்னாக்கா t of yn நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா என்ன வருது நம்மளுக்கு, t of yn is greater than 1ன்னு வருது. So norm tyn does not tends to 0. அப்ப t is continuous at the origin. அப்ப நம்ம தப்பா எடுத்துருக்கோம் இல்லையா இந்த அசம்ஷன், இதுவே நம்மளோடது ராங். அப்ப நம்ம ஒரிஜினலா there is no case such that அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க t is not continuous at the origin. அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், t continuous at origin இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு k இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரும்ன்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 implies 2. 3ன்றது நம்மளுக்கு கண்டிஷன் என்ன, there exists a real number k greater than or equal to 0 satisfies the condition norm t of x is less than or equal to mod x into norm x for every x belongs to n. To prove that என்ன ப்ரூவ் பண்ணோம், t is continuous at origin. இப்போ நம்மளுக்கு continuous at originனாக்க என்ன கண்டிஷன் சொல்லுவோம், xn converges to 0வா இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன ப்ரூவ் பண்ணோம், t of xn converges to 0ன்றத ப்ரூவ் பண்ணோம். இப்போ xn converges to 0ன்றத எடுத்துக்கலாம், அந்த கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அசம்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ t of xn எப்படி கொடுத்துருக்காங்க, k less than or equal to k into norm xn கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 0 அப்படின்னாக்க இந்த ஹோல் வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0. ஸோ less than or equal to 0, less than 0 வர சான்ஸ் இல்லை. அப்போ கண்டிப்பா என்னன்னு வந்துடும், tends to 0ன்னு வந்துடும். அப்ப
xn converges to 0 ன்னு எடுத்துட்டு t of xn converges to 0 ன்னு சொல்லிட்டதுனால t is continuous at the origin அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 implies 4. 3ன்றது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லையா, norm t of x is less than or equal to k into norm x கண்டிஷன் இருக்கிறது. To prove that S-ன்றது closed unit sphere in n இருந்துச்சு அப்படின்னா t of s is bounded set in n dash அப்படிதான் ப்ரூவ் பண்ணோம். அப்ப n-ல இருந்து n dash-க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் t from n to n dash கொடுக்குறோம் அப்படின்னா t-ல இருந்து ஒரு closed unit sphere நான் கொடுக்குறேன். 0 origin வச்சு 1 radius வச்சு ஒரு closed unit sphere எங்க நான் கொடுக்குறேன், n-ல கொடுக்குறேன் அப்படின்னா இதோட இமேஜ் நம்மளுக்கு என்னவா இருக்கும், t of s-ன்றது இது s. இப்ப t of s-ன்றது நம்மளுக்கு இங்க என்னவா இருக்கும், பவுண்டடா இருக்கும்னு சொல்றாங்க. n dashல பவுண்டடா இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். So s-ன்றது நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, for every points x such that norm x, இந்த மாதிரி x எதுனாலும் எடுத்துக்கிட்டு அந்த x-க்கும் ஆரிஜினுக்கும் டிஸ்டன்ஸ் இந்த வேல்யூ எப்படி இருக்கணும், x is less than or equal to 1 இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இதை closed unit sphere சொல்லும். ஸோ norm x less than or equal to 1 satisfy பண்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் xல, xன்றது sல. அப்ப t of sல எப்படி இருக்கும், xல இருக்கிறதெல்லாம் nல இருக்கிறதெல்லாம் இங்க எப்படி வரும், t of xன்னு வந்துரும். அப்ப norm t of x is less than or equal to 1. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க அப்ளை பண்ணும்போது sல இருக்கிறது எல்லாமே t of sக்கு நான் மாத்துறேன். இப்ப t of x such that norm tx is less than or equal to 1. அப்ப x எல்லாம் less than or equal to 1 இருக்கும்போது norm tx is less than or equal to k அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, norm tx is less than or equal to k times norm x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப norm tx is less than or equal to k times norm x அப்படின்னாக்க இது எப்படி வரும் நம்மளுக்கு, norm இந்த இதுல k times norm x ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த k இந்த x வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே less than or equal to 1. So t of x is less than or equal to k. இப்ப t of norm x is less than or equal to 1 t of x is less than or equal to some constant அப்படின்னா t of x is contained in closed sphere centered on the origin of radius k. So t of x is bounded set in n அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம். So 3 அசியூம் பண்ணி 4 நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப 4 implies 3 ப்ரூவ் பார்க்கலாம். 4 அசியூம் பண்ணிக்கணும். 4ன்றது s is closed unit sphere in n இருந்துச்சு அப்படின்னா t of s is bounded set in n dashன்றது தான். 3ன்றது என்ன ப்ரூவ் பண்றோம், there exists a real number k greater than or equal to 0 with the property that norm tx is less than or equal to k into norm xன்றத ப்ரூவ் பண்ணணும். இப்ப நம்ம இத ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே அசம்ஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, t of sன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், bounded set in n dash அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. where s is closed unit sphere in n இருக்கும்போது. So t of s is s contained in the closed sphere centered on the origin of radius k ன்னு எடுத்துக்கலாம். if x converges to 0 னா t of x converges to 0 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, அதே மாதிரி norm tx is less than or equal to k times norm xன்றது clear idea. ஏன்னா t of sன்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, bounded in n dash ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப t of sன்றது bounded in n dash அப்படின்னா t of x இந்த x எல்லாமே நம்மளுக்கு எங்க எடுத்திருக்கோம், sல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட norm value is less than or equal to something ன்னு வரும். அப்ப இது less than or equal to some constant அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த x-க்கு பதில் நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன், y ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த y-ன்றத எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், x divided by norm x ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். x divided by norm x. So அப்ப t of y is less than or equal to k அப்படின்னா இந்த y எல்லாமே எங்க எடுத்திருக்கோம், sல. sல என்ன ஃபார்ம்ல இருக்குது, x divided by norm x ஃபார்ம்ல இருக்கு. So t of norm tx ty is less than or equal to k அப்படின்னாக்க norm t of x divided by norm x is less than or equal to k. அப்ப t of x is
less than or equal to k into norm x ன்றதை ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது t of s bounded in n dash இருக்கு அப்படின்னா boundedனாலே அதோட norm value is less than or equal to some constant. ஸோ norm ty is less than or equal to k ன்னு எழுதிக்கலாம். இந்த y-ன்றது நம்ம y-ஆ எடுத்துக்க வேண்டாம். என்னவா எடுத்துக்கலாம்? x divided by norm x. ஏன்னா x tends to 0 இருக்கும்போது t of x tends to 0. So இப்ப நம்ம அசைன் பண்ணிக்கிறது எதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம்? x நான் ஜீரோ. x நான் ஜீரோன்னு எடுத்துக்கும் போது x வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கும் போது அப்ப x டிவைடட் பை நாம் x நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? y-ன்னு எடுத்துக்கிறோம். So y is equal to x divided by நாம் x ன்னு எடுத்துக்கிறோம். So first case நம்ம x is equal to 0க்கு இந்த கண்டிஷன் ஈஸியா கிளியரா ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்த கேஸ் எதுக்கு ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா x நான் ஜீரோ. x நான் ஜீரோன்னும் போது y எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம்? x டிவைடட் பை நாம் x ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப x நான் ஜீரோவா இருந்தா தான் இப்படி டிஃபைன் பண்ண முடியும் நம்மளால. அப்ப எந்த வேல்யூனாலும் t of s bounded in n dash னா t of y is less than or equal to k. So நாம் t of x divided by நாம் x is less than or equal to k னா நாம் tx is less than or equal to k times நாம் x ன்னு சொல்லிடலாம். இப்ப நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா நாம் tx is less than or equal to நாம் t into நாம் x. இது வந்து ரெண்டு கேஸ்ல ப்ரூவ் பண்ண போறோம். ஒன்னு x 0, இன்னொன்னு வந்து x நான் ஜீரோக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். x 0னா tx is 0. அப்ப இந்த ரிசல்ட் இஸ் ட்ரிவியல். நாம் tx is less than or equal to நாம் t into நாம் xன்றது கிளியரா ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்தது x நான் ஜீரோ. இப்ப x நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப ஒரு வெக்டர் டிஃபைன் பண்ணலாம். x டிவைடட் பை நாம் xன்ற ஒரு வெக்டர் டிஃபைன் பண்ணலாம். அப்ப இந்த வெக்டருக்கு நம்ம நாம் எடுக்கிறோம் அப்படின்னா x டிவைடட் பை நாம் x எடுக்கிறோம் அப்படின்னாக்க இதுக்கு எப்படி வரும் நம்மளுக்கு? நாம் x divided by நாம் x ன்னு கிடைக்கும். நாம் x divided by நாம் x is equal to 1. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நாம் xக்கு நாம் x கேன்சல் ஆயிட்டு 1 ன்னு எழுதிடும். ஸோ x நான் ஜீரோவா இருந்ததுன்னா இப்படி டிஃபைன் பண்ணலாம். அப்ப x நான் ஜீரோவா இருக்கறனால x divided by நாம் x belongs to n. அதோட நாம் வேல்யூ ஈக்குவல் டு 1. இப்ப இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். நாம் tx. நாம் txல xக்கு கீழே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை நாம் x ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நான் x டிவைட் பை நாம் x இன்டு நாம் x. ஸோ நாம் x இன்டு t ஆஃப் x டிவைட் பை நாம் x. அடுத்தது அது எப்படி தனித்தனியா எழுதிக்கலாம்? நாம் x இன்டு t ஆஃப் நாம் t ஆஃப் x டிவைட் பை நாம் x. ஸோ தட் இஸ் லெஸ் than or equal to இதோட மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கு 1ன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு which is less than or equal to நாம் x into நாம் t ன்னு எழுதிக்கலாம். So நாம் tx is less than or equal to நாம் t into நாம் x ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். So ரெண்டு கேஸ் x 0 and x நான் ஜீரோ கேஸ்ல இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்ப அந்த தியரத்துல பார்த்தோம்ல அந்த ரிசல்ட் நாம் tx is less than or equal to k times நாம் x ன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இந்த ரிசல்ட்ல இந்த kன்றது பவுண்ட் ஃபார் tன்னு சொல்லலாம் அண்ட் அந்த t-ய வந்து பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டு பி பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அந்த வர்ற கான்ஸ்டன்ட் தான் வந்து kன்றது தான் பவுண்ட் ஃபார் tன்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னாக்க t பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது கண்டினியூஸாவும் இருக்கும். கண்டினியூஸா இருக்கிறதுலாம் பவுண்டடாவும் இருக்கும். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாம் டிஃபைன் பண்ண போறோம். இப்போ tன்றதை நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கோம்? நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் டு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே நம்ம நாம் டிஃபைன் பண்ண போறோம். நாம் t is equal to supremum of நாம் tx such that நாம் x is less than or equal to 1. இப்போ nன்றது நான் ஜீரோவா இருக்கணும் உங்களுக்கு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் and the norm t is equal to norm tx such that norm x is less than or equal to 1 ல n நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா equal to 1 இருக்கும் accurate. and அதே இதை ஈக்குவலண்டா நம்ம எழுதும்போது இன்ஃபிமத்துல நம்ம சொல்லும்போது infim of all k such that k greater than or equal to 0 such that norm tx is less than or equal to k times
நாம் எக்ஸ் இந்த கண்டிஷன் இருக்க மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க கேவா கலெக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான். அதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபிமம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் நாம் டீயை, இல்லைனாக்கா சுப்ரீமம் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். சுப்ரீமத்துல சொல்லும் போது நாம் டி இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் ஆஃப் நாம் டி எக்ஸ் சச் தட் நாம் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதே நாம் டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் ஆல் கே, அந்த கண்டிஷன்ல வருது இல்லையா கே அந்த கான்ஸ்டன்ட் k greater than or equal to 0 இருக்கணும். and such that அந்த condition நாம் tx is less than or equal to k times நாம் x இருக்கும் for all x. இப்ப நாம் tx ன்றது எப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம், நாம் t into நாம் x ன்னு எழுதிக்கலாம் for all x. so இதுல இருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா, பவுண்டடா இருக்கிறதுலாம் கண்டினியூஸாவும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ nல இருந்து n dash வரைக்கும் போற மேப்பிங் எல்லாமே நம்மளுக்கு பவுண்டடாவோ இல்ல நம்மளுக்கு கண்டினியூஸாவோ இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்றேன். இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dash. அப்ப இந்த கலெக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னவா இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பவுண்டட் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் n into n dash இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dash. ஸ்கிரிப்ட் லெட்டர் பாத்தீங்கன்னாலே கலெக்ஷன் ஆஃப் ஆல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மேப்பிங்ஸ்ன்னு வரும். அண்ட் nன்றது டொமைன், n dashன்றது ரேஞ்ச். அப்ப இந்த ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dashன்றது செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ஆர் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் n and n dash. அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னவா இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும். அப்ப t1, t2, t3 இந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஃப்ரம் n into n dash. அப்ப ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dashல இருக்கிறதெல்லாம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுலயும் பவுண்டட் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த பி ஃபார் பவுண்டட்னு அர்த்தம், பவுண்டடா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கண்டினியூஸாவும் இருக்கும்னு அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட் தியரம், if n and n dash are normed linear spaces, then we say the script b of n, n dash of all continuous linear transformations of n into n dash is itself a normed linear space with respect to the pointwise linear operations and the norm defined by 1. The 1 என்றது the norm t is equal to supremum of norm tx such that norm x is less than or equal to 1. Further, if n dash is Banach space, then script b of n, n dash is also Banach space. இப்போ இந்த ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் b of n, n dashன்றது நம்ம வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். அண்ட் அதுக்கு ஒரு நாம் டிஃபைன் பண்ணிருக்கணும். அப்படி இருந்ததுனாக்க நாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஸோ இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்லிடலாம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். செகண்ட் பார்ட்ல என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dash இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், Banach ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். Banach ஸ்பேஸ்னா நம்மளுக்கு தெரியும், கம்ப்ளீட் பிளஸ் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் சொல்லியிருப்போம், அதனால செகண்ட் பார்ட்ல கம்ப்ளீட் சொட்டா போதும். ஸோ ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dashன்றது Banach ஸ்பேஸா மாறிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன சொல்லணும், லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ லீனியர் ஸ்பேஸுக்கு ஒரு லீனியர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். Lன்றது செட் ஆஃப் ஆல் லீனியர் மேப்ஸ் ஃப்ரம் n into n dash இஸ் a லீனியர் ஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dash நான் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு பதிலா நான் நேரா சொல்றதுக்கு பதிலா இஸ் a சப்ஸ்பேஸ் ஆஃப் Lன்னு சொல்லிட்டா போதும். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dashல இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும், நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் n to n dash எல்லாமே கண்டினியூஸ் அண்ட் பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். அப்ப t1, t2, t3 இது எல்லாமே நம்மளுக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப t1, t2ன்ற ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n dashல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் α1 t1 plus α2 t2 of x
அப்ப இது equal to alpha 1 t1 of x. இதை x ஆல உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதுனால. alpha 1 t1 of x plus alpha 2 t2 of x. அடுத்த ஸ்டெப்ல alpha 1 ஸ்கேலார் எடுத்துடலாம், t1 of x plus alpha 2 t2 of x which is less than or equal to, இது நம்மளுக்கு தெரியும் triangle inequality, norm x plus y அப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது தனித்தனியா பிரிச்சு எழுதும்போது which is less than or equal to norm x plus norm y. So which is less than or equal to norm alpha 1 t1 of x plus norm alpha 2 t2 of x. That is equal to mod alpha 1 into norm t1 of x plus mod alpha 2 norm t2 of x ன்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, norm alpha 1 t1 plus alpha 2 t2 of x is equal less than or equal to mod alpha 1 norm t1 of x plus mod alpha 2 norm t2 of x. இப்ப நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்ட் b of n, n dash satisfy பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கண்டிஷன்? norm t1 t of x is less than or equal to k times norm x ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம t1 க்கு k1ன்ற கான்ஸ்டன்ட்டும் and t2 க்கு k2ன்ற கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துட்டீங்கன்னா norm t1 of x is less than or equal to k1 norm x and norm t2 of x is less than or equal to k2 of norm x. இப்ப நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா நாம் அந்த கண்டிஷன். அப்ப இந்த இதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். norm t1 of x க்கு which is less than or equal to k1 into norm x, அடுத்தது alpha 2 k2 into norm x, and that is equal to mod alpha 1 k1 plus mod alpha 2 k2 எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? norm x. so இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே கான்ஸ்டன்டா போட்டுக்கும் போது k ன்னு எழுதிக்கிறேன். அப்ப k times norm x ன்னு கிடைக்கும். so இங்க இருக்கிற less than or equal to இங்க வந்துரும் அப்படியே. அப்ப norm alpha 1 t1 plus alpha 2 t2 of x is less than or equal to k times norm x. so என்னன்னு சொல்லிடலாம், alpha 1 t1 plus alpha 2 t2 belongs to எங்க இருக்குன்னு சொல்லிடலாம், script b of n, n dash. அப்ப script b of n, n dash ன்றது subspace of L ன்னு சொல்லிடலாம். so script b of n, n dash is a linear space அப்படின்னு சொல்லிடலாம். எப்பயுமே லீனியர் ஸ்பேஸ்னா டக்குன்னு அந்த ஸ்கேலார் மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷன் இருக்கிற அந்த கண்டிஷன் ஞாபகம் வந்தா போதும் உங்களுக்கு. இப்ப நம்ம அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா script b of n, n dash ன்றது normal linear space with norm given by norm t is equal to supreme of norm tx such that norm x is less than or equal to 1. இந்த நாமுக்கு நாம இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு ஏற்கனவே லீனியர் ஸ்பேஸ்ன்றதுனால இது நார்மல் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப நாம் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த நாமுக்கு இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த நாம் t ஓட வேல்யூ இஸ் கிரேட்டர் than or equal to 0 வரணும். இந்த நாம் t is greater than or equal to 0. ஏன்னா நாம் t எப்படி டிஃபைன் பண்றோம், supreme of norm tx such that norm x is less than or equal to 1 and ஒரு norm tx நம்மளுக்கு greater than or equal to 0ன்றதுனால உள்ள இருக்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு greater than or equal to 0. அப்ப சுப்ரீமம் எடுத்தீங்கனால நம்மளுக்கு greater than or equal to 0. அப்ப norm t greater than or equal to 0. சப்போஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பர்டிகுலரா நாம் t ஈக்குவல் டு 0னா அப்ப சுப்ரீமம் வேல்யூவே நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 0. சுப்ரீமம் வேல்யூ 0னா உள்ள இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா 0. இப்ப நாம் tx 1 நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் x நாம் x is less than or equal to 1. அப்ப உள்ள இருக்கிற நாம் tx 0னா உள்ள இருக்கிற tx வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். for all norm x is less than or equal to 1 and norm x less than or equal to 1 but tx எல்லாமே 0 னா கண்டிப்பா t தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0. இப்ப norm t 0ன்னு எடுத்துட்டு உள்ள இருக்க t வேல்யூ 0ன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர், norm t is greater than 0 and if norm t 0 வந்தா t must be 0ன்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் கண்டிஷன், நான் t1 plus t2ன்றது கண்டிப்பா எப்படி வந்துரும், நாம் t1 plus நாம் t2ன்னு வந்துரும் அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி. தேர்ட் கண்டிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், நாம் ஆல்பா t is equal to mod alpha into நாம் tன்னு எழுதிக்கலாம்.
ஸோ இந்த 3 கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அடிஷன், தேர்ட் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த 3 கண்டிஷனும் இந்த நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டதுனால ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ன்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ், ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ன்றது என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ன்றது என்னன்னு சொல்லணும், நான் பேனக் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். ஏற்கனவே n டேஷ்ன்றது பேனக் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ன்றது பேனக் ஸ்பேஸ். பேனக் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்னா, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் பிளஸ் கம்ப்ளீட் கண்டிஷன். கம்ப்ளீட். ஏற்கனவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் சொல்லிட்டோம். போன இதுல ஸ்டெப்ல ப்ரூவ் பண்ணிட்டோம் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டா போதும், கம்ப்ளீட் கண்டிஷன் சொல்லிட்டா போதும். கம்ப்ளீட்னு நம்ம சொல்லியிருக்கோம் எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட். அப்ப ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டா போதும். இதுதான் என்னோட ஐடியா. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து n டேஷ்ல ஃபர்ஸ்ட் ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது வந்து பேனக் ஸ்பேஸ்ன்றதுனால இதுல ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்து கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி tன்ற காஷி சீக்வன்ஸ் இன் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n டேஷ்ல நம்ம எடுத்து அதுக்கப்புறம் அது கன்வர்ஜ் ஆகுதுன்றத சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா xன்றது ஆர்பிட்டரி வெக்டர் இன் n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் நாம் tm of x minus tn of x is equal to நாம் tm minus tn of x which is less than or equal to நாம் tm minus tn of நாம் x அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நாம் tx, இப்போ ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, நாம் t into நாம் x, இந்த கண்டிஷன் t இருக்கிறதுல tm minus tn இருக்கு, அவ்வளவுதான். இப்ப tnன்றது நம்மளுக்கு காஷி சீக்வன்ஸ்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அப்ப RHS கண்டிப்பா 0வா இருக்கும் as n, m tends to infinity போது, அப்ப லெஃப்ட் சைடு ஆட்டோமேட்டிக்கா 0 as n, m tends to infinity. அப்ப 10 then tn of x is Cauchy sequence in n dash. n dash நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க, பேனக் ஸ்பேஸ். ஸோ tn of x கண்டிப்பா கன்வர்ஜ் ஆயிருக்கும். n dash பேனக் ஸ்பேஸ்ன்றதுனால இதுல இருக்க Cauchy sequence கன்வர்ஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த கன்வர்ஜ் ஆகுற அந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், t of x ன்னு எடுத்துக்கலாம். அப்ப t of x is equal to limit n tends to infinity tn of x ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நான் ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த tன்றது ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ல இருக்குன்னு சொல்லிட்டா போதும். ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, எனக்கு n, n டேஷ்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு, உள்ள இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன், எங்கேருந்து எங்க போறது, nல இருந்து n டேஷுக்கு போற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும் அண்ட் பவுண்டடா இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு இதுக்குள்ளார கலெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்னவா இருக்கணும், எனக்கு பவுண்டடா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணா இந்த tன்றது பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ன்றத சொல்லிடலாம். இப்போ ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n, n டேஷ்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் அது லீனியரா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ xy பிலாங்ஸ் டு என்ன எடுத்துக்கிறோம், ஆல்பா பீட்டா ஸ்கேலார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா t ஆஃப் ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய்ன்றதை எப்படி எழுதிக்கலாம், லிமிட் n tends to infinity tn ஆஃப் ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய். இப்போ ஆல்பாவை நம்ம வெளியில எடுத்துடலாம், ஏன்னா tன்றது எல்லாமே லீனியர்ன்றதுனால ஆல்பா இன்ட்டு tn ஆஃப் எக்ஸ் பிளஸ் பீட்டா இன்ட்டு tn ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது ஆல்பா tx பிளஸ் பீட்டா ty. அப்ப t ஆஃப் ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் is equal to alpha into tx plus beta into ty அப்படின்னு நம்ம சொல்லிட்டதுனால இந்த tன்றதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், லீனியர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நம்ம பவுண்டட் கண்டினியூஸ்ன்றதை ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நாம் tx is equal to limit n tends to infinity tnx. இப்போ லிமிட் n tends to infinity நாம் tnx ன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், நாம் tx which is less than or equal to நாம் t into நாம் x.
ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா which is less than or equal to limit n tends to infinity norm tn norm x ன்னு வந்துடும். கண்டிப்பா இந்த வேல்யூ is less than or equal to supremum value norm tn into norm x. இப்போ supreme of tn into norm x ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் norm tn minus norm tn is less than or equal to tn minus tm which converges to 0 as n tends to infinity. அப்ப tnன்றது Cauchy sequence and அது என்னவா இருக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கு. கன்வர்ஜென்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வேல்யூ நம்மளுக்கு supremum வேல்யூ என்னவா இருக்கும் less than or equal to some constant. So supremum value less than or equal to some constant அப்படின்னாக்க இந்த கண்டிஷன்ல போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 2ன்ற ஈக்குவேஷனை 1ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சுப்ரீமத்துக்கு நம்ம கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா we get norm tx left sideல இருக்குது which is less than or equal to k times norm x for all x belongs to n ன்னு வந்துரும். இப்போ tன்றது எங்க இருக்கிற மாதிரி வந்துருச்சு இப்ப இந்த ஸ்கிரிப்ட் b of n, n டேஷ்ல இன்னும் சொல்லிடலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால t belongs to script b of n, n dash. இப்ப நம்ம மீதி என்ன ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா tn converges to tன்றது மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப let epsilon greater than 0 be given n நாட்ன்றது பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா n, m greater than or equal to n நாட் norm tm minus tn is less than epsilon. tmன்றது Cauchy sequence எடுத்துக்கும் போது condition tm minus tn which is less than epsilon னு கிடைக்கும். If norm x is less than or equal to 1 எடுத்துக்கும் போது norm tm of x minus tn of x is equal to norm tm minus tn x காமனா போட்டுக்கலாம் which is less than or equal to norm tm minus tn norm x. இது தனித்தனியா எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் norm tx which is less than or equal to norm t into norm x தனித்தனியா எழுதிக்கலாம். which is less than or equal to norm x ன்றது நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க less than or equal to 1 ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம equal to 1 ஆயிடும். அப்ப norm tm minus tn is less than epsilon. ஏன்னா இந்த கண்டிஷன் காஷியா இருக்கிறதுனால which is less than epsilon ன்னு சொல்லியிருக்கோம். So tm of x minus tn of x tends to tm of x minus t of x ன்னு சொல்லிடலாம். So limit n tends to infinity tm of x minus tn of x which is less than epsilon. So tm of x minus tn of x is less than epsilon for all x is less than or equal to 1 and for all m greater than or equal to n naught. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா norm tm of x minus t of x is less than epsilon x norm x is less than or equal to 1 for all m greater than or equal to n naught. So இந்த கேஸ்ல நம்ம வந்து taking supremum on both sides. எந்த கேஸ்ல அப்படின்னாக்கா இந்த இதுல நம்ம supremum எடுக்க போறோம். இதுல supremum எடுக்கிறோம் அப்படின்னாக்கா we get supremum of norm tm of x minus t of x which is less than equal to less than or equal to epsilon. இதுல supremum எடுக்கும்போது supremum போடும்போது இந்த norm கண்டிஷன் வந்துரும். norm tx norm tன்றதை எப்படி எழுதணும் நம்ம அந்த norm டிஃபைன் பண்ணும்போது supremum of norm tx ன்னு எழுதணும் இல்லையா. அப்ப இந்த இதுல எப்படி எழுதலாம் நம்ம supremum of norm tm of x minus t of x ன்றதை norm tm minus t which is less than epsilon னு எழுதிக்கலாம். இதை நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம்னா tm converges to t ன்னு எழுதிக்கலாம். tm converges to t னா tm converges to t which belongs to script b of n, n dash. tm ன்றது Cauchy sequence and converge ஆகிற அந்த transformation t ன்றதும் script b of n, n dashல இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ Cauchy sequence எல்லாம் converge ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து complete ன்னு சொல்லிடலாம். ஏற்கனவே nominal linear spaceன்றதுனால complete nominal linear space is a Banach space அப்படின்னு conclude பண்ணிடலாம். இப்போ script b of n, n dash is a Banach space. Next definition, let n be a nominal linear space. A continuous linear transformation of n into itself is an operator on n. We denote the nominal linear space of all operators on n by script b of n instead of script b of n, n. அதாவது n ல இருந்து n க்கே போறது
nன்றது நாமினல் லீனியர் ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா nல இருந்து nக்கு போற எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னாக்க ஷார்ட்டா n, n நம்ம எழுதுவோம் நம்ம நார்மலா முன்னாடி டிஃபைன் பண்ணிருக்கோம் எப்படி பார்த்தா. ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, nக்கு நம்ம இப்படி ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம், ஸ்கிரிப்ட் b ஆஃப் n போட்டாலே nல இருந்து nக்கு போகுதுன்றதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அது கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாமினல் லீனியர் ஸ்பேஸ்ல இருந்து நாமினல் லீனியர் ஸ்பேஸுக்கே போணுச்சு, அதே நாமினல் லீனியர் ஸ்பேஸுக்கே போணுச்சு அப்படின்னா அதை வந்து ஆப்ரேட்டர் ஆன் ன்னு சொல்லலாம். அத நோட்டேஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் b ஆஃப் ன்னு சொல்லலாம், இல்ல ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, ன்னு சொல்லலாம். இப்ப n, n டேஷ்னாக்க கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் n into n டேஷ்னு சொன்னோம் இல்லையா. இப்ப nல இருந்து nக்கே போணுச்சு அப்படின்னா அது வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதாவது நாமினல் லீனியர் ஸ்பேஸ்ல இருந்து நாமினல் லீனியர் ஸ்பேஸ் அதே நாமினல் லீனியர் ஸ்பேஸ்க்கே போணுச்சுன்னா அதை வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். Second definition, n and n dash வந்து nominal linear space and linear transformation from n to n dash is said to be an isometric isomorphism if t is 1, 1 அப்புறம் norm tx is equal to norm x அப்படி இருந்துச்சு அப்படின்னா n is isometrically isomorphic to n dash அப்படின்னு சொல்லுவோம். n is isometrically அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன கண்டிஷன்னாக்க இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த t வந்து 1, 1 இருக்கணும் and norm tx value is equal to norm x அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த nன்றது ஐசோமெட்ரிக்ல ஐசோமார்பிக் டு n டேஷ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐசோமெட்ரிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஐசோனாக்க சேம் மெட்ரிக். எதுக்கு வருது, நாம் எக்ஸுக்கும் நாம் டிஎக்ஸுக்கு ரெண்டுமே ஈக்குவலா வருது இல்லையா, அந்த ஈக்குவலா வர்றதான் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சேம் மெட்ரிக் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிசம் 1, 1லயே நம்மளுக்கு ஈக்குவலன்ட்ன்ற மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். n to n dash அப்படின்றதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லணும்னா tன்றது 1, 1 இருக்கணும் and norm tx value equal to norm xக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா n is isometrically isomorphic to n dash அப்படின்னு சொல்லலாம். Next ஒரு result பார்க்கலாம். Script b of n is an algebra in which multiplication is related to the norm by norm t dash is less than or equal to norm t into norm t dash. Script b of n நாக்க என்னன்னு சொன்னோம் நம்ம, nல இருந்து nக்கே போற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆப்ரேட்டர்ஸ், collection of all operators. இதை வந்து நம்ம அந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா நாம் டி டேஷ் இஸ் லெஸ் than or equal to தனித்தனியா நாம் போட்டுக்கலாம், நாம் டி இன்ட்டு நாம் டி டேஷ்னு போட்டுக்கலாம். இப்போ நாம் டி டேஷை எப்படி எழுதிக்கலாம், சுப்ரீமம் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நாம் டீன்றது எல்லாத்தையும் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் நாம் டிஎக்ஸ் such that norm x is less than or equal to 1 நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா. இங்க வந்து tக்கு பதில் டி டேஷ் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ சுப்ரீம் ஆஃப் டி டேஷ் ஆஃப் x such that norm x is less than or equal to 1. டி டேஷை தனித்தனியா பிரிச்சுக்கலாம், டி இன்ட்டு டி டேஷ் ஆஃப் x. அடுத்த ஸ்டெப்ல நாம் டி அண்ட் நாம் டி டேஷ் தனித்தனியா எழுதும் போது இங்க வந்து less than or equal to போட்டுக்கலாம், which is equal to norm t வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா சுப்ரீம் ஆஃப் நாம் டி டேஷ் supremum of norm t dash ன்றது என்னவா வந்துரும், norm t dash வந்துரும். So we get the result norm t dash is less than or equal to norm t into norm t dash. இப்போ அந்த ஆப்ரேட்டர் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்கிரிப்ட் b of nல அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆர் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ். அந்த கண்டிஷன் ஏற்கனவே நம்ம ஒரு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாம் டி டேஷ்ன்றது லெஸ் than or equal to நாம் டி இன்ட்டு நாம் டி டேஷ். அப்போ tn tends to tஆ இருந்து tn dash tends to t dash ஆ இருந்துச்சு அப்படின்னா tn t dash tends to டி dash இந்த ஐடியா கிளியர். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாம் tn dash மைனஸ் டி dash is equal to இதுல என்ன பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட்ல செகண்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது, tn t டேஷ்ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது tn, செகண்ட்ல செகண்ட் டேர்ம்
t dash. இந்த term தான் நம்ம add and subtract பண்றோம். இப்ப tn t dash. firstல first term, secondல second term. அந்த இதை வந்து நம்ம நடுவுல வந்து add and subtract பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல நம்ம எது காமனா இருக்கு? tn காமனா இருக்கு. tn into tn dash minus t dash plus tn minus t into t dash, which is less than or equal to norm tn into tn dash minus t dash. தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறோம். triangle inequality நம்மளுக்கு தெரியும். plus norm tn minus t into norm t dash னு போட்டுக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம n வந்து நான் ஜீரோவா இருக்கும்போது நம்மளுக்கு identity transformation is an identity for the algebra script b of n ன்னு எழுதிக்கலாம். அப்ப identity transformationக்கு அந்த norm value equal to 1. norm value எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா identity transformationக்கு norm I is equal to supremum of I of x such that norm x is less than or equal to 1 is equal to norm x less than or equal to 1 ன்றதுனால supremum value கண்டிப்பா என்ன வரும்? 1 ன்னு வரும். அப்ப norm I is equal to 1 ன்னு எழுதிடலாம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். GF Simmons Introduction to Topology and Modern Analysis இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.